ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்குற மொபைல் பார்த்தீங்கன்னா OnePlus 15 இது வந்து OnePlus 15க்கு ஒரு சின்ன டவுன் கிரேட், அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஆஃபீஸாக மாற்றி ஒரு ஸ்மால் வெர்ஷனை வந்து OnePlus 15 லான்ச் பண்ண போகிறாங்க. இதுவுமே வந்து ஒரு நல்ல காம்பேக்ட் இருக்கும். இது வந்து எவ்வளோ ப்ரைஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. அட்லீஸ்ட் ஒரு 45,000 to 50,000 ரேஞ்ச் வரலாம் மொபைல். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா லான்ச்சிங் December 17 லான்ச் பண்ணுறாங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 கலர் இருக்குன்னு நமக்கு பார்த்தாலே தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர், பிளாக் கலர், பர்பிள் கலர் கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா மேட் பிளாக்காக இருக்கும். க்ரீன் வந்து நல்லா மேட்டிக்காக நல்லா கலர் பார்க்குறது. இது வந்து ஐஃபோனில் பார்த்த மாதிரியே இருக்கு கலர்ஸ் எல்லாம் க்ரீனில். இப்போ பர்பிள் வந்து டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு யூனிக்கான மொபைல் நினைக்கிறேன். கலர்ஸு கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen 5 கொடுத்துருக்காங்க. OnePlus 15 வந்து Snapdragon 8 Elite Gen 5 கொடுப்பாங்க. இதில் வந்து Snapdragon 8 Gen 5 கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல ப்ராசஸ் தான். ஏன்னா வந்து ப்ரைஸிங் ஏற்ற மாதிரி தான் SoC கொடுப்பாங்க. ஸோ இது வந்து எப்படி வந்து நம்ம வந்து தான் தெரியும். இது வந்து ஒரு நல்ல ப்ராசஸர் தான். எல்லாமே ஹை மல்டிடாஸ்கிங் எல்லாமே நம்மளால சப்போர்ட் பண்ண முடியும். 8 Gen 5 இது ஒரு நல்ல ப்ராசஸர் தான். அப்படியே கீழே வந்தீங்கன்னா அதோட டச் ரெஸ்பான்ஸ் சிப்பும் வைஃபை சிப்பு கொடுத்துருக்காங்க G2. அதாவது டச் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம கேம் விடும்போது டச் சென்சிட்டிவ்ல கொஞ்சம் ஒர்க் ஆகாமல் இருக்கிறது இது வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் டச் ரெஸ்பான்ஸ் சிப்பு. டச்சு வந்து வாட்டர் பட்டாலோ சம்திங் வேறு ஏதாவது தண்ணி பட்டாலோ இந்த மாதிரி வந்து டச் வந்து ரெஸ்பான்ஸ் இல்லாமல் அக்யூரேட்டாக வேலை செய்கிற மாதிரி இருக்குது. வைஃபை சிப்புங்கிறது நெட்வொர்க் இஷ்யூ எதுவுமே இல்லாமல் கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஒரே லெவல் ஆஃப் நெட் வந்து கிடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஹை ஃப்ரேம் ஆஃப் நெட் கரெக்டாக யூஸ் பண்ணுறது. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கேமிங் தான். ஆக்சுவலாக வந்து Snapdragon 8 Elite Gen 5 வந்து 15 கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 8 Gen 5 கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே நம்மளுக்கு வந்து பப்ஜி இந்த மாதிரி BGMI, COC இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து 125 சப்போர்ட் பண்ணும். இது ஒரு அட்வான்டேஜ் தான். ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய ஒரு 50,000 கொடுத்து மொபைல் வாங்கிட்டு நம்ம 125 கூட சப்போர்ட் இல்லைன்னா வந்து ஒரு நல்லாவே இருக்காது. அதனால ஒரு Snapdragon 8 Gen 5 சப்போர்ட் இருக்குது. அது வெறும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கேம் விளையாடுறது ஸ்மூத்னஸாக இருக்கும். கீழே வந்தீங்கன்னா 165 ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லா இடத்துலையுமே சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா ஆக்சுவலாக வந்து இது மாதிரி சொல்லியிருந்தாங்க முன்னாடி கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி கேம்ஸில் வந்து ஒரு 3 கேம் சொல்லியிருக்காங்க. அதில் மட்டும் தான் 165 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் வருது. நம்ம வந்து அந்த கேம் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் விளையாட மாட்டோம். ஸோ இந்த மாதிரி BGMI இந்த மாதிரிக்காக தான் நம்ம வந்து அதிகமாக ரெஃப்ரெஷ் கொடுக்கணும். அது கொடுக்கலாம். இது எப்படின்னு தெரியல, வந்ததுக்கு தான் தெரியும் ஃபோனு. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஃபோட்டோஸ் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 2 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 15 வந்து 3 கேமரா இருக்குது. இதில் 2 கேமரா தான் இருக்கும். பட் கேமரா பற்றி சொல்லணும்னா எல்லாமே ஹை குவாலிட்டிஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும். இதே 4K 60fps சப்போர்ட் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 7400 mAh பேட்டரி. இது வந்து ஒரு பெரிய பேட்டரி தான். ஏன்னா 1 நாள் 2 நாள் தாராளமாக யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து நார்மலாக யூடியூப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக 2 நாள் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு டே ஃபுல்லாக டஃப்பாக யூஸ் பண்ணாலுமே கேம் ஆனாலுமே 1 டே ஃபுல்லாக நிற்கும் பேட்டரி. இது மாதிரி பிரச்சனை கிடையாது பேட்டரி. அடுத்து பார்த்தீங்கன்னா IP66, 68, 69, 69K இது ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஏன்னா OnePlus 15 வந்து இதே வந்து வாட்டர் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. பில்டு ஃபார் தி போல்டு. அதாவது இது வந்து தண்ணியில் இப்போ ஸ்ப்ரே பண்ணாலோ வேர்வை துளி பட்டாலோ மழை பெய்யும் நினைச்சாலோ அட்லீஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டரில் 30 minutes நம்ம வந்து ஃபோனை போட்டாலும் எதுவுமே ஆகாது. IP16K வந்து இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அடுத்து வந்து Oxygen OS 16 நிறைய பேர் சொல்லியிருந்தா ஒரு ஸ்மூத்னஸாக இருக்கிறதுக்கு OnePlus இருக்கிற காரணமே வந்து OS தான். OS வந்து எப்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும் OnePlusல. அதுவும் இல்லாமல் ஸ்மூத்னஸாக இருக்கும். எப்பவுமே வந்து ஸ்பீடாக இருக்கும். ஒரு ஆப் வந்து க்ளோஸ் பண்ணுற டைம் எல்லாமே ஸ்பீடாக இருக்கும். அது ஒரு அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் அதே மாதிரி OnePlus 15 அதே மாதிரி AI விஷயங்கள் நிறையா இருக்குது. ப்ளஸ் மைண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயமான AI கொடுத்துருப்பாங்க இதுலேயுமே. அடுத்து பார்த்தீங்கன்னா 4K 120fps வீடியோ ரெக்கார்டிங் இருக்குது இதில் வந்து. ஏன்னா 120fps வீடியோ ரெக்கார்டிங் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அதுவும் கிளாரிட்டி டீடைல்ஸ் எல்லாமே பஞ்சியாக இருக்கும் OnePlus மொபைலில். அதுவும் இல்லாமல் ஓவராக சேச்சுரேஷன் இல்லாமல் இருக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது. அந்த மொபைல் வந்தால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு பார்க்குறக்கு. அதுவும் இல்லாமல் லைஃப் டைம் டிஸ்பிளே வாரண்டி இருக்குது OnePlus. ஏன்னா நிறைய பேர் OnePlus வாங்குறதுக்கு ஒரே ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னஸாக இருக்கும். அதே டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா லைன் வரக்காக நிறைய பேர் வந்து வேற பிராண்ட் மொபைல் சூஸ் பண்ணுறாங்க. ஆனால் OnePlusோட ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் எல்லாமே நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக அவங்க என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா லைஃப் டைம் டிஸ்பிளே வாரண்டி கிளைம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ.